சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாரும் சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் செவ்வாய் ஓரை காலையில் விளக்கேற்றிருப்பீங்க. சில பேர் மதியானம் ஏற்றி கும்பிடுவீங்க. நான் காலையில் சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் மதியானம் தான் விளக்கேற்ற போகிறேன். செவ்வாய் ஓரையில் 1 to 2. ஆனால் காலையில் கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வேல்மாறல் கோயிலே போய் பாராயணம் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வேல்மாறலில் வருகிற மிகவும் முக்கியமான ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வீட்டில் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட கேட்போம்? அம்மாக்கிட்ட தான் கேட்போம். ஏன்னா அம்மாக்கிட்ட சொன்னால் தான் அப்பாக்கிட்ட சொல்லி நமக்கு உடனே எதாக இருந்தாலும் வாங்கி தருவாங்க. அந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம அம்மாக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். அப்போ அம்மா தான் அப்பாக்கிட்ட சொல்லி நமக்கு வேண்டியதை நமக்கு வாங்கி தருவாங்க. அதே போல் தாங்க வள்ளி அன்னையினோட வழிபாடும். நம்மளோட வேண்டுதலை வள்ளியம்மா கிட்ட சொன்னால் அவங்க கண்டிப்பாக முருகன்கிட்ட சொல்லுவாங்க. முருகன் அவங்க பிடிச்ச மனைவி இல்லையா வள்ளி, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் கேட்காம இருப்பாரா? அப்போ நம்ம வள்ளியம்மாவை நல்லா பிடிச்சிக்கணும். வள்ளியம்மா கிட்ட நமக்கு என்ன வேணுமோ நம்மளோட ஆசைகள் அது நியாயமானதாக இருக்கணும். நம்மளோட வேண்டுதல் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வள்ளியம்மாவை வேண்டி இந்த வேல்மாறலில் வருகிற இந்த பாடலை நம்ம பாராயணம் செஞ்சோன்னா 21 முறையோ 108 முறையோ அல்லது 6 முறையோ நம்ம பாராயணம் செய்வதுன்னா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல் நம்ம நிறைவேறும். நம்மளோட இழந்த பொருள்கள் ஏதாவது திரும்ப பெறவும், நமக்கு செல்வம் மெயினாக செல்வம் வேணும், வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வேண்டுதல் நிறைவேறும். 108 முறை பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சிறப்பு. நீங்கள் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஏதாவது முருகனுக்கு உகந்த நாட்கள் நமக்கு தெரியும், கிருத்திகை அந்த மாதிரி நாட்களில் 108 முறை விளக்கேற்றி வைத்து விட்டு செவ்வாய் ஒரே டைம்லமோ அல்லது உங்களுக்கு ஈவினிங் டைம் கிடைக்கும் அந்த மாதிரினா அந்த டைமில் நீங்கள் இந்த பாடலை நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் செய்யலாம். அதாவது வள்ளி பிராட்டியாரின் கடைக்கண் நோக்கால் விளையும் பயன்களை வேல் அருளும். வள்ளி பிராட்டி கண்ணை நோக்கி அவங்க பார்த்தாலே போதும், எல்லா பயன்களையும் எல்லா வேண்டுதலையும் வேல் நிறைவேற்றும். அது என்ன பாடல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். முதல் பாடல் வேல்மாறலில் ஆரம்பிக்கிற முதல் பாடல் பருத்த முலை சிறுத்தைடை வெளுத்தனகை கருத்த உடல் சிவத்தைதல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். அதை முடித்தோன்னா திருத்தணியில் திருப்பி சொல்லணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. இந்த பாடலை வள்ளியம்மையை வேண்டி மனதார 108 முறை கூறும்போது உங்களுடைய நியாயமான வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். ஓம் முருகா போற்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போய் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.